வெயிட் இதை பார்த்து ரெட் வெல்வெட் குக்கின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. பீட்ரூட் அண்ட் ஸ்பினாச் வச்சு ஒரு ஹெல்தியான குக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் அண்ட் ஜாகரி ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலர் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கோதுமை மாவும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீட்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் இன்றைக்கி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்பினாச் பேட்டருக்கு அதே மெஷர்மெண்ட்ஸில் நான் பட்டர் அண்ட் ஜாகரி எடுத்து அதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஸ்பினாச் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4லேருந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ கலருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதிலேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரையுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தனியாக. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இது ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் 2 லேயராக எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மல் குக்கி செய்கிற மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வச்சு லைட்டாக தட்டி கூட எடுத்துக்கலாம். சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி லேயராக செட் பண்ணி எடுத்திருந்தேன். இதை நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அதை தனியாக கட் பண்ணி இப்படி 2 லேயராக செட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். பிங்க் அண்ட் க்ரீன் கலர் லேயர் தனித்தனியாக நல்லா யூனிக்காக இருக்கும். அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணியிருந்தேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 to 20 மினிட்ஸ் வச்சிடுங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பர் ஹெல்தியான பீட்ரூட் அண்ட் ஸ்பினாச் குக்கீஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.